அந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் ரேஸு. ஓகே கார்த்தி சொல்லு 3 2 1. 3 2 1 ஸ்டார்ட். மச்சான் மேரா. சரி கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். காலைல இன்னைக்கு 19 காலையில் ஆச்சு. ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். காலைல ஏஞ்சி அப்படியே நேராக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவு, லேக்கு, அப்புறம் இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ பில்லர் ராக், இந்த மாதிரி ஒரு 4-5 இடம் ஃபுல்லாக இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். க்ரீன் வேலி, அப்புறம் மியூசியம் ஏதோ ஒன்று இருக்கான், எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். எல்லாமே இந்த விளாகில் வந்துடும். அதுக்கப்புறம் நாளை காலையில் எழுந்துச்சி பூம்பாறை போயிட்டு சென்னை கிளம்ப போகிறோம். ஸோ இதான் பிளானு. இந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்ணாடி கடை வாங்கி போட்டிருக்கேன். சரி அவ்வளோதான். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போகும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். சரி கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்குற இடமா பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு பைக்குக்கு 20, ஒரு பர்சனுக்கு 10 டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கும் இருக்கும். என்ன மழை தான் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இப்போ தான் உள்ளே வந்தோன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையா பேர் இங்கே இருக்காங்க. நிறையா பேர் வந்து விசிட் பண்ண வந்திருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. நீங்கள் திருப்பி காட்டுறேன். இப்படி தாங்க இருக்குது இந்த இடம். சுற்றி ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. மழை வேற தூருது. கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி குஜால்ஸாக இருக்குது எனக்கு. ஓகே ஓகே, இங்கே வேறு ஏதாச்சும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி வேறு இடம் போகிறப்ப காட்டுறேன். அங்கெல்லாம் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது பாருங்கள். வேறு ஒன்றும் இதில் என்ன அவ்வளோதான். இதான் பைன் ஃபாரஸ்ட் தான். இதில் வேறு ஒன்றும் காட்டுறதுக்கு பெருசாக இல்லை. நான் போயிட்டு ஃபோட்டோ ஏதாச்சும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாச்சும் சுற்றி பார்க்க போகும்போது காட்டுறேன். குணா கேவ் அந்த மாதிரி போகும்போது. ஸோ அவ்வளோதான் சைடே கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல குணா கேவ் வந்திருக்கோம். வந்து நடந்து போயிட்டுருக்கோம். செம்ம மழை. அங்கேருந்து கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிட்டே அங்கேயே நின்றுட்டு இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். எல்லோரும் ஏதோ அங்கே எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க முன்னாடி. அதான் குணா கேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் வரேன் கொடைக்கானல். ஸோ பார்த்து தான் தெரியும். ஒரு நிமிஷம் நான் அங்கே போயிட்டு கேமரா திருப்பி அப்படியே காட்டுறேன். இப்போ கிளைமேட் செம்மையாக இருக்குது. கையெல்லாம் நடுங்குது. சில்லுன்னு இருக்குது. சரி கைஸ், அப்படியே அங்கே போயிட்டு காட்டுறேன். ஃபைனலி மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்தேன் அதே இடம் ஸ்பாட்டு. இது வழியாக எகிரி குச்சா போங்க. நம்ம ஃபோனை மட்டும் உள்ளே விடுவோம். செம்மையாக தான் இருக்குல்ல. ஃபுல்லாக மிஸ்ட்டு, மழை. சாரி, எல்லாம் கத்துறாங்க. 1%. எல்லார் ஃபோன்லேயும் சார்ஜ் வேறு இல்லை. என் ஃபோனை மட்டும் ஏதோ பிளாக் எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது உள்ள தான் ஏறி குச்சி போவாங்க போல. அது உள்ள ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் பார்த்துட்டு பார்க்கணுன்னு அந்த இடம் பார்த்தாச்சு. ஏறி குச்சி போகிற அளவுக்கு தைரியம் இல்லை நமக்கு. ஓகே, மேலே இன்னும் இருக்குது. மேலே அங்கேயும் ஏறி அப்படியே நான் என்னென்னு காட்டுறேன். ஒரே ஓட்டேன் எனக்கு கொண்டாடி. ஓகே, மேலே ஏறி வந்தாச்சு. அது வழியாக அதோ உள்ளே போகுது போல. எல்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. செம்ம கிளைமேட்டு காய். சத்தியமாக என்னால் பேச கூட முடியல. ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது இந்த ஸ்பாட். அப்படியே அமைதியாக பாருங்கண்ணே. சரி கைஸ், அப்படியே அங்கே குணா கேவ் பார்த்துட்டு நம்ம அப்படியே பில்லர் ராக் கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. அங்கே பெருசாக பேசியிருக்கவே முடியாது. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக கத்திட்டு சவுண்டு அப்படி இப்படின்னு எனக்கும் பெருசாக என்ன பேசுறதுனே தெரில. அதனால் அப்படியே பில்லர் ராக் பார்க்கலாம் அப்படின்னு கிட்டே வந்துட்டோம். ஸோ பில்லர் ராக் உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குது என்னன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். அப்புறம் ஆல்ரெடி வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ற பிளான்லேயே இருக்கும். ஸோ ஏதாச்சும் அப்படியே இங்கே கடைங்கள்லாம் நிறையா இருக்குல்ல, சாப்பிட்டு பைக்கை நிறுத்திட்டு நம்ம அப்படியே உள்ளே இங்கே பக்கத்தில் தான் அந்த முன்னாடியே ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே தான் பில்லர் ராக் சொன்னாங்க. ஸோ அப்படியே அது உள்ளே போய் நான் என்னென்னு காட்டுறேங்க. புகையோட ஆரம்பிச்சிருக்கோம். மிளகா பஜ்ஜி சாப்பிட வந்திருக்கோம். அப்படியே டீயும் எல்லாருமே டீ குடிச்சிட்டு மிளகா பஜ்ஜி சாப்பிட்லான்னு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் பைக்கில் வரும்போது கண்டினியூ காமிச்சேன். அந்த மாதிரி தான் பில்லர் ராக் வந்திருக்கோம். ரொம்ப வளருவேன். கிட்டத்தட்ட குணா கேவில் நான் எடுத்த வீடியோ நானே போட்டு பார்க்குறேன். பார்த்தா
ஒன்றுமே பேசலை, ஒரு மாதிரி கொல வளவலன்னு தான் பேசி வச்சுருக்கேன். பட் ஆனால் வேறு வழி இல்லை, அவ்வளோதான் பேச முடிஞ்சு. ஒரு மாதிரி இருந்துச்சு, புகை பயங்கரமாக வருது. ஓகே, பஜ்ஜி சாப்பிட்டு டீ குடிக்க போகிறோம். பில்லர் ராக்குள்ளே போயிட்டு நான் அப்படியே என்னன்னு காட்டுறேன். என்னடா பில்லர் ராக் காட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். பில்லர் ராக் உள்ளேயே போகலை, வெளிலேருந்து பார்க்குறது தான் உள்ளேயும் அப்படின்னாங்க. அது என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, வியூ பாயிண்ட்டு ஒன்றும் பெருசாலாம் எனக்கு ஒன்றும் அது தெரியலை. ஸோ அதனால் இதுக்கு உள்ளெலாம் வேறு போய் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ ஓகே, நான் வ்ளாகில் சொன்ன மாதிரி காமிச்சிடலாம், அட்லீஸ்ட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சும் காமிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு எங்கே லெஃப்ட்டுக்கிட்டு வர போகிறோம், ரைட்டுக்கிட்டு வர போகிறோம். ஆனால் வந்துட்டு அது பெருசாக ஒன்றுமே இல்லை அங்கேருந்து பார்க்கவே. ஆல்ரெடி நம்ம நான் 2-3 வீடியோத்தில் காமிச்ச வியூ பாயிண்ட் மாதிரி நார்மலாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்றனால நான் அதை வ்ளாக் எடுத்தும் பில்லர் ராக் அப்படின்னு தனியாக காட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டேன். நான் கேட்டாங்க ஒரு அண்ணா கிட்டே, அவங்க தான் சொன்னாங்க உள்ளெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதுதான் பில்லர் ராக், இப்படி இருந்து பார்க்குறது அங்கே போய் நின்று பார்ப்பீங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு தெளிவாக தெரியல, மேபி அது உள்ளே யாராவது போய் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் இந்த வீடியோவில் இது கட்டாகி தேர்ட் பார்ட்டாக வரும். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதை சொல்லவே இல்லை, தான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்படியே இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 3 பிளேசஸ் கவர் பண்ணியாச்சு. இப்போ போட்டிங் கிளம்புறோம். அங்கே நம்ம ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து கிட்டே தான் போட்டிங். ஸோ போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு நம்ம ரூம் போயிடுவோம் அப்படின்றது தான் நம்மளோட பிளான். செம்மையாக இருக்குது கிளைமேட். இந்த கிளைமேட்டில் வண்டி ஓட்டவாக இருக்கட்டும், சுற்றி அந்த சீனரி பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே இந்த ரீல்ஸ் எல்லாம் மேலேருந்து எடுத்துருப்பாங்க, எடுத்தால் ஃபுல்லாக அப்படியே க்ரீனாக தெரியும், அந்த மாதிரி தான் க்ரீனாக இருக்குது. சரி, ஓகே, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் போட் ஹவுஸ்க்கு. கையிலே வாங்கி சாப்பிட்றேன் பார்த்தியா தைரியமா. போதும் உனக்கு, அவ்வளோதான். உனக்கு பேர் என்ன? கையில் கொடுத்தா தான் சாப்பிடுவார் ஒரு தோரை வச்சுருவாங்க. சரி கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் வந்துருக்கோம். பெடல் பண்ணி போட் பண்ண போகிறோம். மர வழிலாம் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் தான் போகணுன்னு நினைக்கிறேன். லைஃப் ஜாக்கெட்லாம் தந்துடுவாங்க போல், அதெல்லாம் வாங்கிட்டு தான் போகணும். ஸோ அப்படியே நான் போயிட்டு போட்டில் ஏறினதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், போட்டிங் வந்தாச்சு, நீச்சல் தான் போயிட்டுருக்கோம். கிச்சில் போயிருக்கோம் ஃபோனு. செம்ம ஃபன்னாக இருக்குது. அரை மணி நேரமாக டைமு, கிட்டத்தட்ட 2:55க்கு நம்ம உள்ளே வந்திருக்கோம். 3:55 ஐயோ, அரை மணி நேரம்னா 2:55னா 3:25 வரைக்கும் நம்ம இதை பெடல் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தண்ணி வாட்டர் ஃப்ளோ ஆகுமா, அந்த இடத்துக்கு போகக்கூடாதான். அதே மாதிரி போட்டு இடிச்சுலாம் விளையாடக்கூடாதான். நம்ம பசங்க அதை அங்கே போயிட்டுருக்கானுங்க. ஸோ போட்டு இடிச்சுலாம் விளையாடக்கூடாதான். வேறு என்ன ரூல்ஸ் சொன்னாங்கன்னா, தண்ணி எடுத்து இப்படி தெளித்து விளையாடிக்கக்கூடாதான். அப்புறம் 30 மினிட்ஸ்க்கு மேலே போனால் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணணும். இப்போ நாங்கள் 2 போட்டில் 5 பேர் வந்திருக்கோம். 6 பேர் அப்படின்னா அதுக்கு 450 ஆகுது. இப்போது 5 பேர் வந்திருக்கோம் அப்படின்றனால அதுக்கும் இதுக்கும் சேர்ந்து அதுக்கு 200, இதுக்கு 300, 500 ஆகுது மொத்தமாக. செம்ம ஃபன்னாக இருக்குது. நான் இதை தான் vlog எடுக்கணும்னு மெயினாக இங்கே வந்ததுலேருந்து நைட்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த லிவர் எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இடிக்கூடாது அமைதியார். ஸோ ஓகே, நடுவில் டாக்ஸ் குறுக்கால முட்டிச்சு மறுபடியும். ஸோ இந்த லிவர் எப்படி ஆப்ரேட் பண்ணால், இந்த பக்கம் திருப்பினோன்னா போட்டு ஆப்போசிட் சைடில் போகும், இந்த பக்கம் திருப்பினோன்னா அந்த சைடு ஆப்போசிட்டில் போகும். ஸோ நான் கவர் ஆகிறனானே தெரில பேக் கேமராவில் எடுக்கும்போது. ஸோ முட்டிட்டானுங்க வேறு, அது வேறு லைட்டாக முட்டா 500 ப்ரோ அதுக்கு அப்படின்னாங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி முட்டானுங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அங்கே போனோன்னு ஆல்ரெடி அந்த அக்கா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாதான், அப்படியே தானா. ஸோ அரை மணி நேரம் இந்த இதில் தான் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம போட்டிங் பண்ணிட்டே இருக்க போகிறோம். ஸோ இப்படியே பெடல் பண்ணிட்டே போக வேண்டியதான். 3 பேர் அப்படின்றனால வெயிட் பேலன்ஸுக்காக ஒருத்தர் நடுவில் உட்காரணும், மற்ற 2 பேர் இந்த பக்கமும் பெடல் பண்ணணும். இதே 4 பேர் வந்தோன்னா இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் உட்காந்துக்கலாம். இப்போ அவனுக்கிட்ட போகலாம். பறவை பாருங்க நீந்தது, 0.5 போட்டணும். பறவையும் ஒன்று நீந்திட்டு போயிட்டுருக்கு, அதுக்கிட்ட போய் ஏதாவது பேச முடியாது. அடிச்சு தூக்குவோமா, பறவைக்கிட்ட போய் அடிச்சு தூக்கு போகிறோம். சரி கைஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்படியே ரூம் தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் வேறு ஏதாவது ஃபன் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படியே இந்த போட்டிங்கில் நான் அப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் ரேஸு. ஓகே, கத்தி சொல்லு. 3, 2, 1. 3, 2, 1 ஸ்டார்ட். மச்சான் மேரா, அவங்க வண்டி வேகமா வாதாரு, அந்த வண்டி வேகமா போகுது வாதாரு. அது அந்த வண்டி எப்படி போகுது பாரு. முடியல. ஸோ கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20th மார்னிங் ஆச்சு.
ஸோ காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பூம்பாறையில் போய் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு நைட்டு தூங்கினோம். நேற்று போட்டிங் போயிட்டு வந்திருந்தோமா, அதுக்கப்புறம் வீடியோவும் எடுக்க முடியலனால அப்படியே டயர்டில் அப்படியே வீட்டில் ரூமில் இருந்து அப்படியே வீடியோ இது யூடியூப் பார்த்துட்டு அப்படியே நைட்டு போயிட்டு மட்டும் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டு பெருசாக சாப்பிடவும் இல்லை, தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு போய் சன்ரைஸ் பார்க்கலாம் பூம்பாறையில் அப்படின்னு சொல்லி, இங்கேருந்து 19 கிலோமீட்டர்ஸ் வருது பூம்பாறை. ஸோ அப்படின்னு பிளான் பண்ணோம். பார்த்தா மணி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு. இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் கிளம்பி தான் அங்கே போகணும். சன்ரைஸ்லாம் பார்க்க முடியாது, பட் போய் அங்கே இருக்கும் அந்த ஊர் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் யூடியூப்லேயும். அதை போய் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக திரும்பி இங்கே வந்து உடனே சென்னை கிளம்புற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 11 o'clock கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்னு பிளான் பண்ணோம். இப்போ எப்போ கிளம்ப போகிறோம், அங்கே போய் ரீச் ஆகும்போது எத்தனை மணி மிட் நைட் ஆக போதா என்னன்னு தெரில. ஸோ பட் ஆனால் பூம்பாறைக்கு கிளம்பிட்டோம். எப்படி தூங்கணுன்னே தெரில. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி பூம்பாறை போயிடலாம். உள்ளே பாட்டு போட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான், நான் கிளம்பி போக வ்ளாக் பண்ணுறேன். அங்கே போயிட்டு அந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குன்றது அப்படியே காட்டுறேன். ஸோ கைஸ், பூம்பாறை போயிட்டுருக்கோம். கிளம்பி வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே ஒரு தள்ளுவண்டிகளில் ரோட்டுகளில் தான் சாப்பிட்டோம் இட்லி. அந்த அக்கா சூப்பராக பேசுனாங்க, இட்லி சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பூம்பாறை தான் போயிட்டுருக்கோம். செம்மையாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் ஆர்சியில் ட்ரிபிள்ஸ் வந்திருந்தோம். அந்த கிளிப்பை முன்னாடியே ஆட் பண்ணுறேன், இல்லைனா இப்போது சைடில் ஆட் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுறேன் நான் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்க மாட்டேன். நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே பின்னாடி திருப்பி காட்டுறேன். அந்த வில்லேஜ் தான் போயிட்டு இருக்கோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஐயோ ஒரே நிமிஷம் கைஸ். வாவ், செம்மையாக இருக்குது அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே. அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஒரு ரோடும் சரி பஸ்காரங்க தாங்க பயங்கரமாக ஓட்டுறாங்க. இடிச்சிடுவாங்களோன்ற மாதிரியே ஓட்டுறாங்க. சூப்பராக இருக்குது. இதான் போகிற வழி. இது அந்த வில்லேஜாக என்னன்னு தெரியல, பட் ஆனால் யூடியூப்பில் பார்க்கவும் இப்படி இருந்துச்சு. இங்கேருந்து 1.6 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. ரோடு தான் சில இடத்துல பள்ளமேடு. இன்னும் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ கண்டிப்பாக வெயிலுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த வியூ என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். அதனால் கேமராவில் அந்த அளவு தெரியலன்னு தெரியல எனக்கு, பட் எப்படியாவது எடிட்டிங் ஓரளவுக்கு ரெடி பண்ணிடுறேன் நான். வீடு நல்லா இருந்தாங்க, அழகாக கலராக இருக்கா, சூப்பராக இருக்குது பார்க்கவே. நான் கரெக்டாக ப்ராப்பராக பூம்பாறை போயிட்டு அப்புறமேட்டு நான் அங்கே என்னென்ன வியூ பாயிண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறை வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த ஊர் பின்னாடி தான் இருக்கு. அப்படியே திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் ஒரே நிமிஷம். ஸோ அங்கே தெரியுதா, பிளேஸ் ஃபுல்லாகவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் இங்கே ரீல்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னாங்க, பட் நமக்கு டைம் ஆகுது சென்னை கிளம்ப, அதனால தான் இப்போ எடுக்க முடியாது. ஸோ இதுதான் அந்த பூம்பாறை ஊர், அவ்வளோதான். ஆனால் செம்ம மிஸ்ட்டாக இருக்குது, ஃபுல்லாக சுற்றி பயங்கர மிஸ்ட்டாக இருக்குது. அங்கெல்லாம் அந்த ஊர்லாம் இருக்குது. அதுக்குள்ளே தான் போயிட்டு அங்கே சாமிலாம் கும்பிட்டு கோயிலில் அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி இங்கே வந்துட்டோம். ஸோ அதான் அப்படியே இங்கேருந்து அப்படியே கொடைக்கானல் ரூமுக்கு கிளம்பிட்டு அங்கேருந்து அப்படியே சென்னை கிளம்பிட்டு தான் இதுதான் பிளானு. இங்கெல்லாம் இது கட்டிகிட்ருக்காங்க, அது அந்த மாதிரி கட்டிடுவாங்க போல், அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் போல் அந்த மாதிரி. இது நாங்களும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோம். அப்புறம் கடைசியாக வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு ரூம் எடுத்தாச்சு. இல்லைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி தங்கியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்படி ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஓகே, நான் ரூம் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து கீழே இறங்கிட்டோம். என்னடா ரூமுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன்ட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்னா வேறு டைம் ஆகிடுச்சு சென்னை போவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம். பட் ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சென்னை போக போகிறதில்ல, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக காரைக்குடி போக போகிறோம். அங்கேருந்து மதுரைலாம் போய் ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் ஃப்ரைடே ஈவினிங் தான் மறுபடியும் சென்னை போக போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம என்ஃபீல்டு பைக்கில் வந்துட்டு ஆயிலெலாம் இதுவாகிடுச்சு. அதாவது சர்வீஸை தாண்டி 700-800 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஓட்டணுன்னா ஓட்டிகிட்டு போயிடலாம். பட் ஓகே, நமக்கும் மண்டே தான் காலேஜ் போகணும், 24 தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால 21 ஈவினிங் கிளம்பி நாங்கள் சென்னை போக போகிறோம். அதனால தான் சரி, இந்த ரீசனும் இருக்குது. சரி, இதனால் வந்துட்டு ஓகே காரைக்குடி போயிட்டு அங்கேருந்து மதுரைலாம் போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஹண்டரில் மட்டும் 2 பேர் மட்டும் சென்னை இன்னைக்கு கிளம்புறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து நாளைக்கு காலைல கோயில் போகணுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ அதனால் இன்னொருத்தரும் போகணும் அப்படின்றனால அவங்க 2 பேர் மட்டும் கிளம்புறாங்க. நாங்கள் 3 பேர் வந்துட்டு காரைக்குடி போயிட்டு மதுரையெல்லாம் போயிட்டு தான் போக போகிறோம். ஸோ அந்த வ்ளாகில் அதை நான் கன்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே.